வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து நான் சொல்றது வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ அப்படிங்கிறது கிடையாது. தம்பியை பற்றி வந்து சில விஷயங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, அதை பற்றி தான் இந்த vlogல வந்து ஃபுல்லாக பார்க்க வரீங்க. ஓகே, இந்த சேனல் இப்போ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும். மறக்காமல் அந்த பாயிண்ட்டை வந்து கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகும். ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன, தம்பியோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து யார் மாதிரி இருக்கான் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. இப்போ பிறந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா யார் மாதிரி இருந்தான், நீ கத்தாதீங்க பயந்துருக்கீங்க. யார் மாதிரி இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சாட் எங்கள் அத்தை மாதிரியே இருந்தான். ஓகேங்களா, பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை மாதிரி தான் இருந்தா. ரெண்டு பேருமே எங்கள் அத்தை மாதிரி தான் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாடையில் எங்கள் வீட்டுக்கார மாதிரி இருக்கான். அப்புறம் எங்கள் அத்தையும் எங்கள் வீட்டுக்காரன்னு வேறு மாதிரியே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கான். இந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூக்கு அப்படியே எங்கள் அத்தையோட தான். எங்கள் அத்தை தாங்க, ரெண்டு பேரும் எங்கள் அத்தை தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் அப்படின்னா, தம்பியை பற்றி தம்பியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க, பார்க்கணும் போல இருக்கு, குட்டி பையனை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிஸ்டர் அவங்க சும்மா சீன் போடுவாங்க, எல்லாரும் மாதிரி தான் நீங்களும் என்னமோ காட்டுறேன்னு சொன்னீங்க. இருங்க, காட்டுறேன்னு சொன்னீங்க, காட்டவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இல்லை சிஸ்டர், காட்டக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட நோக்கலை. அவனை உங்ககிட்ட காட்டவும் பொத்தி வச்சு நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். ஏன் இப்போ காட்டாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். குறைஞ்சு 30 நாளாவது ஆகட்டும், அதுக்கப்புறம் அவனை காமிச்சுக்கலாம். தலையும் இன்னும் நிக்கல, தலை நிக்கலைங்கிற இல்லை, 30 நாளாவது ஆகணும் இல்லைங்களா. நம்ம 30 நாளாகாம வெளியிலே குழந்தைய வந்து தூக்கிட்டு போக மாட்டோம், நலங்கிடுவாங்க, தூக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கலைன்னா, காமிக்கக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக 30 முடிஞ்சதுமே கண்டிப்பாக தம்பியோட ஃபேஸ் உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். இப்போ வந்து சீன் போடுறாங்கிறதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வந்து அவனோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த அழகை நான் பார்க்கணும், அவ்வளோதான். பார்த்துடல விடுங்க. என்னை பார்த்துட்டீங்களா? அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து ஓவரால் நல்லா தூங்குறானா சிஸ்டர், நைட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்து தம்பி வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு தூக்கம் நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சுனாவே மேக்ஸிமம் தூக்கம் வந்து கம்மியாயிரும். எனக்காக இருந்தாலும் சரி, இவங்களுக்காக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே தூக்கம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. தம்பி வந்து பகலில் வந்து தூங்குறான். குளிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா தூங்குவான். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா தூங்குவான். அதே அந்த அன்னைக்கு அவன் குளிக்கலை, 2:30 மணிக்கு மேலே குளிக்கிறான் அப்படின்னா தூங்கவே மாட்டான். அவனை தூங்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இப்போ மடியில் தான் படுத்துருக்கு அப்படி சாரு, ரொம்ப சிரமமாக தான் முடிச்சுக்கிட்டு என்ன பேசுறானுங்க, நம்மளை பற்றி தான் அவனுக்கு என்னமோ பேசுறானுங்க அப்படின்னு கேட்டுட்டே படுத்துருக்கான். அதோட நீங்கள் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் தானே பண்ணுறீங்க தம்பிக்கு, ஏதாவது ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃபார்முலா மில்கெல்லாம் எங்கள் இதில் அலௌடே கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவாகட்டும் இவராகட்டும், இவரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த மில்கெல்லாம் அலௌடே கிடையாது. தாய்ப்பால் தான் குழந்தைக்கு. அது 1 மாதம் கூட இன்னும் முழுசாக முடியல. எதுக்காக அந்த கொஸ்டின் வச்சீங்க அப்படின்னு எனக்கு சரியா தெரில. ஏன்னா நான்லாம் தாய்ப்பாலே குடிச்சே வளரல. என் பையனாவது நல்லபடியாக குடிச்சு உடம்புக்கு. பாப்பாவுக்கு 1 வயசு கிட்ட 1.25 வயசு கிட்ட வந்து பாப்பாவுக்கு கொடுத்தேன். தம்பிக்கும் அதே தான். அந்த மில்க்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. 7 மாதம் வரைக்கும் கம்பல்சரி தாய்ப்பால் தான். அதுக்கு மேலே ஃபுட் ஏதாவது ஊட்டிட்டு சாப்பாடு எடுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க அது ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர், ஹெல்ப்பாக இருக்கும்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அதுக்கு தனியாகவே நான் வந்து போடுறேன். பெருசாலாம் நான் எதுவும் சாப்பிடல, எல்லாமே சாப்பிட்றேன். இதுதான் அதுதான்லாம் இல்லை, எல்லாமே சாப்பிட்ருவேன் நான். ஓகேங்களா, சாப்பிட்டு உனக்கு ஊதி விட்டுருவேன். ஓகே, இந்த கொஸ்டின் ஓகே. இன்னொரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு பேர் வச்சாச்சா? தம்பிக்கு பேர் வச்சிட்டீங்களா? தம்பிக்கு பேர் வச்சதை ஏன் சொல்லலை? என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தம்பிக்கு நம்ம இன்னும் பேரே வைக்கல. ஏன் வைக்கல? 30 நாள் ஆச்சு, 30 நாள் ஆக போகுது, ஏன் பேர் வைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இதில்
3 மாசத்துல தான் பேர் வைப்போம். பாப்பாவுக்குமே அப்படிதான் பேர் வச்சோம். 3 மாசம் கரெக்டாக 3 மாசம் அந்த மாதிரி இது பண்ணி தான் வந்து பேர் வைப்போம். அதனால தான் வந்து இன்னும் நம்ம பேர் வந்து வைக்கல. அதே மாதிரி பேர் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்துடலாம். ஓகேவா, சொல்லுங்க. அதாவது தம்பிக்கு வந்து பேர் வந்து இந்த எழுத்துல வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 பேர் வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம், செலக்ட் பண்ணிட்டோம். அந்த 10 பேரில் ஒரு பேர் தான் வைக்க போகிறோம். அந்த பேர் எந்த பேருங்கிறது உங்கள் சாய்ஸ் தான், அது உங்ககிட்ட தான் நாங்கள் வரோம். ஓகேங்களா? அதுல எந்த பேர் நாங்க செலக்ட் பண்ணிருப்போம் கண்டிப்பா நீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கும் அந்த 10 பேர்ல பெஸ்டா இந்த பேர் நல்லா இருக்குன்னு ஏன் கேட்டா நம்ம வந்து தம்பி பிறந்த நட்சத்திரப்படி நம்ம வந்து வைக்கல நம்ம சொல்லிட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பேரும் தம்பி பேரும் அப்படி ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கு, மாதிரி ஒரு யூனிஃபார்மாக நல்லாயிருக்கும் நமக்கு. எனக்கு அந்த மாதிரி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுங்க. நாங்கள் வந்து செகண்ட் பேபி நினைக்கல பெற்றுக்கோங்க, பட் பிறந்துட்டா. பட் அதற்காவது தம்பிக்கு பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி வரணும், பாப்பாவுக்கும் அது ஆசை. அதனால அதே மாதிரியே வச்சிடலாம். என் பேர்லயே வச்சிருப்பா, என் பேர்லயே வச்சிருப்பா, என் பேர் மாதிரியே இருக்கட்டும்பா அப்படின்னு பாப்பாவோட ரொம்ப எதிர்பார்ப்பு அவளுக்கு அதிகம். தம்பி கிட்ட இருந்து அவளோட எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 500 கமெண்ட் வந்திருக்குது. 500 கமெண்ட் வந்திருக்கு. 500 பேர், நிறைய பேர், நிறைய இல்லை சில பேர் அந்த நியூமராலஜி படி வைங்கன்னு சொல்லி அதுலேயும் கொடுத்துருக்குறீங்க. இது படி ஒவ்வொருத்தர் பரவாயில்ல நமக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பேர் செட் ஆகலை, பட் ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பேர் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வைக்கலாம். இன்னொருத்தர் இப்போ கூட ஒருத்தரை பார்த்தேன், அஸ்ட்ராலஜிக்காரமா. அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு பிடிச்ச பேரே வைக்கலாம், நட்சத்திர பறையாத பேர் வைக்கணும்னு கிடையாது, நான் ஒரு அஸ்ட்ராலஜியர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அப்படி நாங்கள் செலெக்ஷன் பண்ண பேர் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இப்போ ஒவ்வொரு பேராக நான் சொல்கிறேன். அது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அது யார் அந்த பேர் போட்டாங்க அதில் வந்து எந்த பேர் ஓகே நம்ம எந்த பேர் செலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். 400 கமெண்ட் இருக்குது. ஆனால் 400 கமெண்ட் படிக்க முடியுமான்னு தெரியும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா யார் என்ன பேர் போட்டிருக்கீங்கன்னு அவங்க பேரோட நம்ம சொல்லப்போம். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா பாப்பா பேர் வந்து சஸ்மிதா, தம்பிக்கு வந்து சஸ்வந்த்னு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பேர் எனக்கு புரியலைங்க, ஜெய் புரியல. அதாவது அதோட ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா 9942ங்கிறவங்க சஸ்மிதா சஸ்வந்த் அப்படின்னு வைங்கன்னு இருக்கீங்க. சஸ்வந்த்ங்கிற பேர் ஓகே தான், அதனால் அந்த ஒரு பேரை செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சஸ்மித்ரன் அப்படின்னு ஒருத்தவங்க அனுப்பியிருக்கீங்க, அதுவும் ஓகே தான். சஸ்மித்ரன் அவங்களோட ஐடி நம்பர் வந்து 2011. இன்னுமே பண்ண முடியாது. கட் பண்ணு ஃபோன் வருது, ஒரே நிமிஷங்க. ஃபோன் வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சஸ்மித்ரன் சொல்லலாம், சஸ்மித்ரன் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கவினேஷ் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ண பேர் மட்டும் அதுதான் அவங்க அதாவது சஸ்மிதால இருந்து சாலையே ஆரம்பிக்குது இல்லையா, சாலை ஆரம்பிக்கிறது மட்டும் சொல்லுங்க. சஸ்வின் ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து சஸ்யுகனா, சஸ்யுகன். அவர் சொன்னது என்ன, ஜெயமகா ஃபேஷன் நினைக்கிறேன், ஜெயமா ஃபேஷன் நினைக்கிறேன். அவங்க ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. மற்ற பேர் வந்து எங்கள் 2 பேர் சேர்த்தெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, பட் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, அதனால வைக்கல. சஸ்மித்ரன் அதுதான். முருகர் நேம் சூப்பர். தமிழ் இனியன்னு வச்சுருக்காங்க. சாசித், அது கூட நல்லா தான் இருக்குது. சாசித் மாறன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. நம்ம செலெக்ஷன் பண்ண பேரை மட்டும்தான் நான் பார்த்து சொல்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா குகன், சஷ்டி. ஆமாம், சஷ்டிக்னு ஒருத்தவங்க சஷ்டிக்னு பேர் சொல்லியிருந்தீங்க. சஷ்டிகன். அபிஷேக் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சஷ்டிகன்ங்கிற ஒரு பேர் சொல்லியிருந்தாரு. அதுவும் நம்ம பேரில் ஒரு 10 பேர். அது ஒரு சிவகுமார் அப்படிங்கிறவங்க என்ன பேர்? சஸ்மித்ரன் தான். சஸ்மித் இது இதா சபரிஸ். நம்ம செலெக்ஷன் பண்ண பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சொல்லிடு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சஸ்வந்த், சஸ்மித்ரன், சஸ்வின், சஷ்டிக், அப்புறம் என்ன பேர் சஷ்டிக், அப்புறம் சஷ்டிகனா, சஷ்டிக்கு. அப்புறம் இன்னொரு பேர் இருந்துச்சு பிரியா, நல்லா இருந்துச்சு. இப்போ கூட ஒரு பேர் பார்த்துமே
சஸ்வந்தா. சஸ்விகா, சஸ்விக் தானே, சஸ்விக். அப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தனம், அது அந்த பேர் அந்த எழுத்துக்கு லெட்டருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சர்வேஷ், சரண், சஸ்விக் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சஸ்விந்த், சஸ்வந்த்னு சொல்லிடுறாங்க. சஸ்வந்த் இந்த மாதிரி வந்து ஒரு 10 பேர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதாவது இந்த 10 பேரில் எந்த பேர் வைக்கலாம்? ஓகேவா? என்ன பேர் இருக்கா? இல்லை, அதுதான் நம்ம செலக்ஷன் பண்ண பேர், அவ்வளோதான். அடுத்து சொல்லியிருக்காங்க திருப்பி நிறைய பேர் வந்து அதே பேரே சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து இந்த பேர் எல்லாமே நல்லா இருக்குது. சஸ்டிக்கு, சஸ்வந்த், இது எல்லாமே நல்லா இருக்குது. பாப்பா பேருக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த 10 பேரில் ஒரு பேர் வந்து, இந்த 10 பேரில் ஒரு பேர் தான் நம்ம வைக்க போகிறோம். அது என்ன பேர் அப்படிங்கிறத அக்கா இந்த பேர்லேயே இந்த பேர் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பேர் கண்டிப்பாக. இது வந்து எல்லாமே வந்து முருகன் சம்மந்தப்பட்ட பேர் தான் இல்லையா? அந்த சஷ்டியை சம்மந்தப்பட்டது. அந்த சஷ்டிக்கு சஸ்வந்த், சஸ்மித்ரன், சஸ்வின், சஷ்டிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் சம்மந்தப்பட்ட பேர் தான். இந்த பேரில் தான் வைக்கலான் இருக்கோம். இந்த 10 பேரில் எந்த பேர் தம்பிக்கு பொருத்தமாக இருக்கணுங்க. அதாவது என்னோட ஃபேஸ் கிட்ட குட்டியை மாற்றி வச்சுக்கோங்க. எனக்கு என்னோட ஃபேஸை குட்டியை மாற்றி வச்சா தம்பியாட்டு இருக்குல்ல. அப்போ வந்து எனக்கு என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும்ல, நீ உடனே முடிச்சு தான் நல்லா இருக்கும். தம்பிக்கு வந்து நாங்கள் இதில் பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் எந்த பேர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பட் ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம், பேர் வைக்கிறப்ப தான் சொல்லுவோம். ஓகேங்களா? எந்த பேருக்கு அதிகமான ஓட்டு விழுகுதுன்னு பார்க்குறோம். இத்தனை நாள் உங்களை பற்றி தெரியாதா நீங்கள் இதைத்தான் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் கவுண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட். நாங்கள் எந்த பேர் செலக்ட் பண்ணியிருப்போம். இந்த 10 பேரில் ஒரு பேர் தான் செலெக்ஷன் பண்ணியிருப்போம். அந்த பேர் எந்த பேர்னு நிறைய பேர் பண்ணுங்க. நான் வந்து அது எப்படி அதை பின் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கூட பின் பண்ணி வைக்கலாம். எல்லாருக்கும் பேரும் போடல இல்லை, பேரெல்லாம் ஒன்றா போட்டு இப்படி ரேங்க் மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அப்படி இருந்தால் கூட தெரியாது, எல்லாம் கூட அப்படி கூட வச்சுருப்பேன். அப்புறம் இதுதான் இந்த பேர் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா தம்பிக்கு அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆடி மாதம் வந்து இப்போ தம்பி ஆணியில் பிறந்திருக்கான். ஆடியில் வச்சிடாதீங்க, ஆடி 18க்கு அப்புறம் வைங்க. அப்படி இல்லைன்னா ஆவணி மாதத்தில் வைங்க தம்பிக்கு பேர். எப்பவுமே 3 மாதம் கழிச்சு 3 மாதம் தான். அப்போ 3வது மாதம் வைப்போம். ஆணிக்கு 1, ஆடிக்கு 2, ஆவணி 3, 3ஆம் மாதம் வைப்போம். தம்பியோட ஃபேஸ் ரிவீல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா எப்போ அப்படின்னு இல்லை, 30 முடிஞ்சு கண்டிப்பாக எப்போ வேணாலும் தம்பியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி தம்பியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுவோம். நம்ம பேர் வைக்கிறப்ப தான் ரிவீல் பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே ரிவீல் பண்ணிடுவோம். கண்டிப்பாக வந்து குட்டி தம்பியை வந்து பார்ப்பீங்க. அது வரைக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ என்னென்னு கூப்பிட்றீங்க, தம்பின்னு தான் கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க. தம்பி கூப்பிடுவேன், நான் வந்து டவுசர் அப்படின்னு கூப்பிடுவேன். கூப்பிடுவேன். அப்புறம் ஆமக்குஞ்சு, குட்டி குஞ்சா, ஆமக்குஞ்சு அப்படிங்கிற அந்த பேர் வந்து பாப்பாவோடது. அவ பிறந்தப்ப அவ இப்படி இருக்கல, நான் வந்து அதை ஆமக்குஞ்சு அப்படின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இடையில வந்து ஒரு சிலர் அப்படி கூப்பிடாதீங்க, பேரா மாறிடும் குழந்தைக்கு அப்படின்னாங்க. அதை கட் பண்ணிட்டு அப்படியே குட்டிமான்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். ஆனால் வீட்டுக்குள்ள நான் கூப்பிடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆமக்குஞ்சு அப்படின்னு தான். நான் தங்கம், பாப்பா, ஆமக்குஞ்சு இப்படி தான் கூப்பிட்டேன். இவளையும் பார்த்தீங்கன்னா குட்டி கொஞ்சா நான் சில சமயம் தம்பி அப்படின்னு கூப்பிடுவேன். பாப்பா எப்படி கூப்பிடுறேன்னா அழகு, அக்காவோட அழகாடி நீங்க அழகு அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரி, ஓகே, அழகுன்னு தான் கூப்பிடுவா. அப்பா தம்பி அழகா இருக்கல்ல, அப்பா தம்பி இருக்கு கட்டி பிடிச்சு காட்டி. இந்த vlogல நீங்க கேட்ட क्वेश्चन, தம்பியை பத்தி கேட்ட क्वेश्चंस எல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தம்பிக்கு பேர் வச்சாச்சா, ஃபீடிங் வந்து நீங்க பண்றீங்களா இல்ல ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் தம்பியோட ஃபேஸ் எப்போ ரிவீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எல்லாமே வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் क्वेश्चन மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சொல்றோம் என்ன அப்படிங்கறத வந்து கண்டிப்பா சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். இந்த vlog-ஐ இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய், டாடா.